எது கஷ்டப்படுற? வடபழனியில ஆபீஸ் இருக்குல்ல, அசோக் பிளாக்கு, நான் வரேன், எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து நிக்கிறேன், என்ன புடுங்குறேன் நானும் பாக்குறேன். கருத்து பேசுனா கருத்த நாளைக்கு கருத்தியெல்லாம் பதில் சொல்லுங்க. நாய்ங்கிற பேய்ங்கிற எலும்பு துண்டுக்கு அலைகிற நான் சொல்றேன், திருமாவளவனும் விசிகாவும் தான் எலும்பு துண்டுக்கு அலைகிற நாய்ங்க. என்ன செய்வீங்க? அவர் தான் சொல்றாரு, அம்பேத்கர் தான் சொல்லி இருக்கிறாரு, நாளைக்கு இந்த மாதிரியான நம்மளை குறைக்கக்கூடிய நாய்கள் ஏதோ ஒரு எலும்பு துண்டுக்காக தான் குறைக்குது. நான் அம்பேத்கரோடைய கருத்தை தான் சொல்றேன் தவிர நான் எதுவும் சொல்லலாங்கிறாருல, அதே அம்பேத்கர் சொன்னதான் நானும் சொல்றேன். இதற்கு முன்னாடி திமுகவை போடும் எலும்பு துண்டுக்காக அலைந்து கொண்டிருந்தீர்கள். இப்ப எடப்பாடி வீட்டுல எலும்பு போடுவாரா, இல்ல விஜய் வீட்டுல எலும்பு போடுவாரா, நாளைக்கு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். அர்ஜுன் ரெட்டி கிட்ட வாங்கி தின்ன எலும்புக்காக அர்ஜுன் ரெட்டிக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக அந்த எலும்பு துண்டுக்கு நாய் மாதிரி குறைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன் உண்மை நீங்க தானே. நான் எவன் தனியில ஒத்தல இருந்துட்டு வெளில வந்து திமுக வேணான்னு சொல்லிட்டு உன்னால பேச முடியுமா? நான் ஓப்பனா சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் திமுகவை விட்டு வெளியேறினால் விடுதலை சிறுத்தைகள் 2வது அடையும், திமுக அதை நடத்தி காட்டும்னு. தைரியம் இருந்தா திருமாவளவன் என்ன செய்யட்டும். இன்னைக்கு அரியலூர்ல முதலமைச்சர் ஆய்வுக்கு போறாரு, அங்க போய் பாவம் புள்ள மாதிரி போய் பக்கத்துல நின்றுகிட்டு நான் எங்கேயும் போக மாட்டாங்க, 4 பேர் இப்படி தாங்க என்ன சொல்லுவானுங்க, அப்படிலாம் நம்பாதீங்கன்னு இவர் கூட இருக்கிற அர்ஜுன் ரெட்டி செய்யறதுக்கு இவரால சமாளிக்க முடியாம இவர் அலைகிறாரு. ஒரு லூசு பிள்ளைய பெற்றுட்டாரு, வரப்பிரசவத்தை பெற்றுட்டாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் எல்லாம் வரம்பு மீறின பேச்சு தானே. சரிப்பா, உன் பேச்சுக்கே வரேன். எங்க அப்பா என்ன குறப்பிரசவத்துல பெற்றாரோ சுகப்பிரசவத்துல பெற்றாரோ, ஆனா கல்யாணம் பண்ணி அவருக்கு புள்ள பெக்கிறதுக்கு துப்பு இருந்துச்சுல்ல. சில அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி கல்யாணம் பண்றதுக்கே துப்பு இல்லாம புள்ள பெக்கிறது. ஆமா உண்மைதான். என்ன இதான் என்னங்க பர்சனலா நாளைக்கு பேசினா நாளைக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்ப நாளைக்கு திரும்பி நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவீங்க? நான் தான் கேக்குறேன்ல, நான் பேர சொல்ல, நீங்க தான் தேவையில்லாம இழுத்து வரீங்க. சில யாருக்கோ சில அரசியல் கட்சி தலைவர்கள் நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு துப்பு இல்லாம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு துப்பு இல்லாம இருக்கிறப்ப யார குறிப்பிட்டு யார சொல்றீங்கன்னு அது இல்ல நான் கேக்குறது. அப்படி துப்பு இல்லாம எங்க அப்பா இல்ல பரவாயில்லன்னு காரி துப்பு இருச்சு திருமாவளவன் வச்சுக்கலாமா? இல்ல நீ இது வரைக்கும் திருவாடு எழுதிக்கிட்டு எந்த கட்சி வீட்டு வாசல்ல போய் நிக்காம இருக்கீங்க? நீங்க வைகோ வரைக்கும் மக்கள் நல கூட்டணிக்கு போய் நின்னுட்டீங்க. காங்கிரஸுக்கு போக மாட்டேன்னு போனீங்க, திமுக கூட நிக்கிறீங்க, அதிமுக கூட நிக்கிறீங்க, பாமக சித்தாந்தத்தை மீதுலாம் சில சமயத்துல நாளைக்கு கூட்டணியில் அமைஞ்சிருக்கிறீங்க. வைகோவோட 3வது அணி போறப்ப நாளைக்கு எந்த பெரிய கட்சியும் இல்லாத இடத்துல கூட போய் நின்னீங்க. இது வரைக்கும் நீங்க எந்த கதவை தட்டாம இருந்திருக்கீங்க? சேத்துல ஆம்பளான்னு ஒத்துக்குவேன், தனியா நிக்கிற அப்படி இல்ல. இது வரைக்கும் கொள்கை சித்தாந்தத்தை மீறி என்னாலதான் திமுக ஜெயிச்சது, என்னாலதான் இன்னைக்கு ஆட்சியில இருக்குது, நான் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும்னு பேசுறவங்க 234 தொகுதியில முதல்ல கேண்டிடேட் போடுறதுக்கு உங்க கட்சியில ஆள் இருக்குதா? மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டார்ல, நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு 234 4 எம்எல்ஏ கேண்டிடேட் போட்டார்ல. விடுதலை சிறுத்தை எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆள் இருக்கா போடுறதுக்கு? போட்டு காட்டுங்க, போடுங்க. ஏன் நாளைக்கு அது முடியல? நீங்க போய் ஒரு வீட்டு வாசலையும் கதவை தட்டிவிட்டு நான் இந்த கட்சியில இருந்தேன்னா அவர் அந்த கட்சியில இருந்தாலும் நான் எங்கேயாவது இருக்கேன், உனக்கு நோவுதா? நீ நாளைக்கு ஒரு இடத்துல துப்பு இருக்கிறதா அவனுக்கு ஒழுங்கா இருக்கிறதுன்னு கேட்கறேன்.